श्रीशैलेशदयापात्रं दिव्यख्यादिगुणाणं यतीन्द्रप्रवणं वन्दे रमेशां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोदस्राणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता वदनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कल्पतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगदाव्यपट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामकः स्वशर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् திஜுகுலதலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையேற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்குமப் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் மாரிமுளை மழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து சரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ பொன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் வஜ்ரநாகாய் வித்மகே தீக்ஷ்ணதம்சாய் தீமிகே தன்னோ நரசிம்ம பிரசோதயாது. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆண்டவர்களாலும் ஆச்சாரிய புருஷர்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் மிக இனிமையோடு இத்தனை நாள் அனுபவித்தோம். அதனுடைய நிறைவாக இன்றைய தினம் 108வது மேல்கோட்டையில் மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய யோக நரசிம்மர் நாம் அவருடைய தரிசனத்தோடு நிறைவு செய்கிறோம். இது நாள் வரை என்னோடு மனத்தளவில் பயணம் செய்த மனமென்னும் தேரில் ஏறி இந்த 108 அபிமான ஸ்தலங்களை அனுபவித்த அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் என்றும் வேண்டி இன்றைய தினம் நாம் நம்முடைய மனதுக்கு வந்த பாஷ்யக்காரர் எம்பெருமானார் உடையவருடைய அபிமானத்துக்குரிய மேல்கோட்டையில் உள்ள யோக நரசிம்மர் சுவாமி கோயிலை பற்றி ஓரளவு நாம் சிந்தித்து மனத்தில் கொண்டு ஏற்கனவே 106 திவ்ய தேசங்களை மனத்தளவில் நாம் அனுபவித்ததோடு இந்த 108 திவ்ய அபிமான ஸ்தலங்களையும் நாம் மனதில் கொண்டு நாம் நிறைவு பெறுவோம் என்று கூறி துவங்குகிறேன். மேல்கோட்டையில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயிலானது விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒன்றாக ஸ்ரீ யோக நரசிம்மரின் மிக அழகான விக்கிரகம் அமைந்துள்ளது. தந்தையான அசுரன் இரண்டுகசிபுவிலிருந்து நரசிம்ம பகவானை காப்பாற்றிய பக்த பிரகலாதனால் இந்த தெய்வம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ராமானுஜாச்சாரியாருடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதால் மேல்கோட்டை ஸ்ரீ வைஷ்ணவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் ஒரு முக்கியமான அபிமான ஸ்தலமாகும். ஸ்ரீரங்கத்திலிருந்து தொலைவில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்புவதற்காக இங்கு 12 ஆண்டுகள் வாழ்ந்தார். மேல்கோட்டை ஸ்ரீ வைஷ்ணவர்களால் திருநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகிறது.
மேலும் ஸ்ரீரங்கம், திருமலை மற்றும் காஞ்சிபுரம் ஆகியவற்றுடன் தென்னிந்தியாவில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவத்தின் 4 புனித தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு நரசிம்ம பெருமாள் யோகப்பட்டையுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். தினமும் நடைபெறும் வழக்கமான பூஜைகள் தவிர இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நரசிம்ம ஜெயந்தி விழாவை மிக கோலாகலமாக சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. மேல்கோட்டையில் உள்ள யோக நரசிம்மர் கோயில் ஒரு அசாதாரணமான கட்டமைப்பு வடிவமைப்பை கொண்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இந்த கோயில் ஹொய்சால பேரரசின் போது கட்டப்பட்டது. மைசூரின் உடையார் மன்னர்கள் மற்றும் இன்னும் சில ஆட்சியாளர்கள் இறைவனின் வழிபாட்டிற்கான கோயிலின் உபகரணங்களுக்கு பங்களித்துள்ளனர். இக்கோயில் காவேரி பள்ளத்தாக்கை, அதாவது மேல்கோட்டை நோக்கியவாறு யாதவகிரி அல்லது யதுகிரி பாறை என்று அழைக்கப்படும் ஒரு பாறை குன்றின் மீது அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1777 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் இலகுவாக மோட்டார் வாகனங்கள் மூலம் பாதி தூரம் வரை செல்லக்கூடிய சுமார் 300 செங்குத்தான படிகள் உள்ளன. இந்த பழமையான கோயில் அதன் கட்டடக்கலை மகத்துவம், அமைதியான சூழல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றால் பக்தர்களை கவர்ந்துள்ளது. குன்றின் மீது உயரத்தில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு செல்ல சுமார் 300 படிகள் உள்ளன. தூண்களிலும் கோயில் முழு அமைப்பிலும் உள்ள விரிவான சிற்ப வேலைப்பாடுகள் முந்தைய காலத்தின் கட்டிடக்கலை நேர்த்தியை பற்றி விவரிக்கின்றன. உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் கோயில் கோபுரம் தூரத்திலிருந்தே தெரிகிறது. இருப்பினும் அருகில் சென்று பார்க்கும்போது கலைஞர்களின் நுணுக்கமான கைவேலைப்பாடின் முழு பொழிவும் தென்படும். சாலை மார்க்கமாக மாண்டியா மாவட்டத்தின் பாண்டவபுரா தாலுகத்தில் செழிப்பியான பசுமையான நெல்வயல்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள மேல்கோட்டை பெங்களூரிலிருந்து சுமார் 3 மணி நேர பயணத்திலும் 133 கிலோமீட்டர் தூரத்தில், மைசூரிலிருந்து 51 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இங்கு 12 ஆண்டுகள் ராமானுஜாச்சாரியார் இந்த திருநாராயணபுரத்தில் இருந்ததால் இந்த இடம் மேலும் புனிதமடைகிறது. அப்படிப்பட்ட மேல்கோட்டையில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்கி நம்முடைய பயணத்தை நிறைவு செய்கிறோம். 106 திவ்ய தேசங்கள், பூலோகத்தில் உள்ள 106 திவ்ய தேசங்களையும் 108 அபிமான ஸ்தலங்களையும் அடியேன் எனக்கு தெரிந்தவரை கிடைத்த குறிப்புகளை கொண்டு பல்வேறு வழிகளில் நாம் இந்த குறிப்புகளை சேகரித்து அதன் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களோடு பயணம் செய்த நிகழ்ச்சியில் அந்த மனக்களிப்பில், சந்தோஷத்தில், ஒரு நிறைவில் நான் நிறைவு செய்கிறேன். எத்தனையோ பெரிய பெரிய மகானுபாவர்கள் விவரித்த விஷயங்களை அடியேனும் எனக்கு தெரிஞ்சவரை விவரிக்கக்கூடிய ஒரு சக்தியையும் வாய்ப்பையும் கொடுத்த பகவானுக்கும், ஆண்டாளழகர் பக்தி சேனல் நடத்தும் ஸ்ரீ மாதவன் சுவாமிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், பகவானுடைய திருவடியில் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை, என்னுடைய சந்தோஷத்தை பகவானுடைய திருவடியில் சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியர்லாத இறைவா நீதாராய் பரையேலோரம் பாவாய். இற்றைக்கும் ஏரேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பெற்று என்பூர்வரம் பாவ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.